ஐ நோ வாட் யூ டிட் லாஸ்ட் சம்மர்ங்கிற படம் வந்திருக்கு. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயின் இந்த படத்தில் இருக்காங்க. அவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா ரொமான்ஸ் பண்ணுறாங்க. ஊரை சுற்றி பார்க்குறாங்க. ஜாலியாக இருக்க பணத்தில் எல்லாத்தையுமே செலவழிக்கிறாங்க. அப்படிலாம் சொல்லணும் எதிர்பார்த்தீங்களா? அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் கிடையாது. இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த டேரக்டர் இந்த படத்தை எடுத்திருக்காரு. அதுவும் இப்போல்லாம் ஹாரரான படம் தான் பயங்கர ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. நம்ம தமிழ் படத்தில் ஹாரர் அதிகமாக வரலைன்னா கூடயும் ஹாலிவுட் படத்தில் பயங்கர ஹாரராக எடுக்கிறாங்க. இந்த ஹாரரான வரிசையில் ஒன்று தான் இந்த ஐ நோ வாட் யூ டிட் லாஸ்ட் சம்மர் அப்படின்னு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இது எப்போதுமே டிஃப்ரெண்ட்டாக தான் நம்ம ஹாலிவுட் டேரக்டர்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த படமும். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா மன்மதன் படம் பார்த்துருப்பீங்க. மன்மதன் படத்தில் சிம்பு யாரெல்லாம் இந்த பொண்ணெலாம் தன்னோட லவ்வர் ஹஸ்பண்ட் ஏமாற்றிட்டு இன்னொருத்தனோட சுற்றுறாங்களோ அவங்க எல்லாத்தையுமே தேடி தேடி இவர் லவ் பண்ணி கொலை பண்ணுவார். அதே மாதிரி தான் இந்த படத்தில். ஆனால் இந்த வில்லன் பார்த்திங்கன்னா ராட்சசன் படத்தில் வர மாதிரி பயங்கர சைக்கோவான வில்லன். இவன் பொண்ணுங்களை மட்டும் கொல்றது கிடையாது, பசங்களையும் சேர்த்து கொண்டுருவான். பசங்களை எதுக்காக கொல்றான்னா ஒரு பொண்ணு உண்மையாக இருக்கும் போதும் இன்னொரு பொண்ணோட இவன் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டான். அது இவன் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கான். அதுவும் மெயினாக இந்த டவுனில் மட்டும்தான் இந்த சம்பவம் நடந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொருத்தராக செத்து போயிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி இங்கே தங்குறவங்களும் சரி, டேட் பண்ணுறவங்களும் சரி, சம்மருக்கு இங்கே தங்குறவங்க ஃபுல்லாக இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. இவன் போன சம்மர் அப்போ, அதாவது சம்மர் லீவ் விடுவாங்க, காலேஜ் லீவு இல்லாட்டி இந்த 1 மாதம் லீவில் வெக்கேஷன் எங்கேயாவது போவாங்க, பழக்கமாக வச்சுருப்பாங்க. அந்த வெக்கேஷனை போகும்போது பார்த்திங்கன்னா இன்னொரு பொண்ணோட ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பான் அந்த பையன். அதனால் எங்கள் நண்பன் எலும்பு அப்படிங்கிற கார்ட்டூன் ஷோலாம் பார்த்துருப்பீங்க. யமன் எப்படி வேட்டையாட வரும் அந்த மாதிரி இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. ஒரு கருப்பு போர்வை பற்றிக்கிட்டு, கருப்பு ஜாக்கெட் போட்டுக்கிட்டு, நல்லா முகம் கூடயும் தெரியாமல் நல்லா இருட்டாக கையில் கொக்கியோடு இருக்க மாதிரி ஒரு டெவிலாட்டம் காமிச்சிருக்காங்க. அந்த டெவிலாட்டம் காட்டுறதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே பேய் படத்தில் காட்டுற மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ டெரராக காமிச்சிருக்காங்க. நெஞ்சில் குத்துறதும் சரி, இந்த ஊசியை வச்சு கொக்கியை வச்சு இழுக்கிறதும் சரி, அது எல்லாமே பயங்கர டெரராக இருக்குது. ஃபைனல் டெஸ்டினேஷனில் பார்க்குற மாதிரி பயங்கர டெரராக கொடுத்துருக்காங்க. பேய் படம்னா பேய் காட்டுறது மட்டும் கிடையாதுப்பா, பேய் படத்தோடு சேர்த்து அந்த திகிலையும் ரத்த வெறியும் காட்டணும், டெட்பூல் படத்தில் வர மாதிரி அப்படின்ட்டு பயங்கரமாக காமிச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தரையும் கொல்லும் போதும் பார்த்திங்கன்னா கொக்கியை வச்சே கொல்றான். அப்புறம் இந்த மாதிரி ஊசியை வச்சு ஈட்டியை வச்சும் கொல்றான். இந்த ஒவ்வொரு கொல்கிற சீனும் பார்த்திங்கன்னா ரத்தம் தெறிக்க தெறிக்க டேரக்டர் எடுத்திருக்காரு. அதனாலேயே பார்த்திங்கன்னா ஃபேன்ஸ் ஆடியன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் இந்த படத்தில் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். சொல்ல முடியாது, ஒரு செகண்ட் பார்ட்டு தேர்டு பார்ட்டு வந்தாலும் கூட வரலாம். ஏன்னா எல்லோரும் எதிர்பார்க்குறது இதுதான். ஒருத்தருக்குன்னா ஒருத்தர் மட்டும்தான், ஒருத்தினா ஒருத்தர் மட்டும்தான். ரிலேஷன்ஷிப்னு வரும்போதும் ஒருத்தனை தான் லவ் பண்ணோம். இதுக்கு முன்னாடி எப்படின்னு தெரியாது. ஆனால் இப்போ ப்ரெசென்ட்டில் பண்ணிகிட்டு இருக்கும்போதும் ஒருத்தன் தான் லவ் பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாருமே நினைக்கிறது தான். அப்படி இல்லாதவங்க எல்லாத்தையுமே வேட்டையாடி கொல்கிற மாதிரியும் எல்லாத்தையுமே போட்டு தள்ளுற மாதிரி டேரக்டர் எடுத்திருக்காரு. ஆனஸ்ட்டாக இருக்கிறது எப்படி, நேர்மையாக இருக்கிறது எப்படிங்கிறத டேரக்டர் சொல்லியிருக்காரு. அந்த நேர்மையாக இல்லாதவங்க எல்லாத்தையுமே அன்னியன் படத்தில் வர விக்ரம் அன்னியன் படம் நடிச்சிருப்பார்ல, அந்த அன்னியனாட்டம் எல்லாத்தையுமே போட்டு தள்ளுவேன் அப்படிங்கிறது இந்த படத்து மூலமாக மக்களை அப்புறம் இளம் வயசு பிஞ்சுங்க எல்லாத்துக்குமே பயத்தை விதைக்கிறாரு. இந்த ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா அந்த கேங்கில் இருக்கவங்க எல்லாருமே லாஸ்ட் சம்மர் அப்போ ஏதோ ஒரு செஞ்சுருக்காங்க. இவங்க அவங்க பார்ட்னருக்கு உண்மையாக இல்லாமல் இன்னொரு பார்ட்னரோட ஊர் சுற்றிருக்காங்க, ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க, டேட்டிங் போயிருக்காங்க. ஒவ்வொரு சம்மர் அப்பையும் இவங்க எல்லாத்தையுமே தூக்குறது தான் இவனோட மெயின் குறிக்கோளாகவே இருக்குது. இவங்க தூக்குறது பார்த்திங்கன்னா ரகசியமாக பேயாட்டம், இவன் யூஸ் பண்ணுற லெட்ரு அப்புறம் டைரி எல்லாத்துலேயுமே ஐ நோ வாட் யூ டிட் லாஸ்ட் சம்மர் அப்படின்னு சொல்கிறாங்க. சம்மர் அப்போ யார் யார் என்னென்ன கெட்டதெல்லாம் பண்ணீங்களோ அது எல்லாத்தோட பட்டியலை நான் வச்சுருக்கேன். பக்கெட் லிஸ்ட்டு என்கிட்ட இருக்குது. இந்த ஒவ்வொருத்தராக நான் தேடிக்கொள்ளுவோம் அந்த டவுனில் இருக்கவங்க எல்லாத்தையும் அப்படிங்கிறது இந்த பயத்தை உட்படுத்துகிறாரு டேரக்டர். இது பேயாட்டம் காமிச்சிருக்காரு. ரெண்டாவது என்னென்னு பார்த்திங்கன்னா இவன் மனுஷனாக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியிலே ஒரு பேயாட்டம் தான் அறிமுகமாகிறாரு. ஸ்லீப்பி வில்லோலலாம் பார்த்துருப்பீங்க, ஸ்லீப்பி ஹாலோலலாம் ஜானி டெப்பரோட படத்துலேயும் இதே மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. மனுஷன்தான் எல்லாத்தையும் கொல்லுவான். ஆனால் பேயாட்டம் ஊர் மத்தியில் எல்லாத்தையுமே ஏமாற்ற வச்சுருப்பான். பேய் தான் எல்லாத்தையுமே கொல்லுதுன்ட்டு. அதே மாதிரி லாஸ்ட் சம்மர் அப்போ யார் யார் என்னென்ன தப்புலாம் பண்ணாங்க எல்லாத்தோட லிஸ்ட்டையும் வச்சுருக்கான்.
வச்சுட்டு இவங்க ஒவ்வொருத்தரையும் நைட் டைம் அப்போ தான் வந்து தனியாக பிரித்து எல்லாத்தையுமே வந்து கொல்ல ஆரம்பிக்கலாம். டேரட்டுங்கிற பேய் படத்தில் வர மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. டைரி நோட்டில் மட்டும் வெளியிட்டிருந்த வார்த்தை பார்த்திங்கன்னா, அவன் தனியாக இருக்கும்போதும் அவங்க பாத்ரூம் கண்ணாடியிலேயே வந்து யூ ஆர் நெக்ஸ்ட்டுன்னு வரும். அடுத்து நீ தாண்டா அப்படிலாம் வரும். அதனால் இப்போ இளம் தலைமுறைகளை வந்து உண்மையான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும் அப்படின்ட்டு வந்து அந்த வெறியோடு தான் அந்த டேரக்டர் எடுத்திருக்காரு. அதனால் இந்த படத்தில் தெரியுது. இந்த படத்தை எல்லோரும் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஐ நோ வாட் யூ டிட் லாஸ்ட் சம்மர்.